வணக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த பார்ட்டியை பற்றி, இந்த ஒரு இயக்கத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த 2-3 நாளாக. மார்ச் 31, 2026 நக்சல் இந்தியாவிலிருந்து முழுமையாக அழிக்கப்பட்டதாக, ஒடுக்கப்பட்டதாக ஹோம் மினிஸ்டர்லேருந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பப்ளிஷ் ஆனது. ஸோ இந்தியாவில் நக்சல் இல்லைன்னு. நக்சல் இல்லைன்னு யார் சொன்னது? நக்சல்வாதிகள் காட்டில் இருந்து மக்களை தாக்குறவங்க மட்டுமே நக்சல்வாதிகள் இல்லை. நக்சல்ல முக்கியமானது, மிக டேஞ்சரஸானவங்க அர்பன் நக்சல் தான். அதுக்கு உதாரணம் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இல்லை பாருங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய முக்கியமான 2 பேர் இருக்காங்க. ஒன்று சோனு வாங்சுக், இன்னொன்று அபிஜித் தீப்கே. சோனு வாங்சுக் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தன்னைத்தானே ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு லடாக்லேருந்து வரக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், ஒரு படித்த எஜுகேஷனிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் ஹீ இஸ் அன் அ வெரி பிக் ஃப்ராட். அவரோட அப்பா ஒரு முன்னாள் காங்கிரஸ் காரர். அதை வச்சு அவர் அந்த ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கியிருக்காரு. 2025 அவருடைய என்ஜிஓ இந்திய அரசு முடக்கிச்சு. அவருக்கு என்ஜிஓக்கு சொந்தமான அனைத்துமே பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணது. இது ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய முக்கியமான லீடர் அபிஜித் தீப்கே. அவன் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கிற ஒரு என்ஆர்ஐ. அண்ட் அவங்களோட டீம் தான் ஆப் பார்ட்டி இருக்கு இல்லையா, ஆப் பார்ட்டிக்கு டிஜிட்டல் ஃபார்ம் தயார் பண்ணி கொடுத்தது 2025 தேர்தலில். ஆப் போன வருஷம் பிப்ரவரி ஆப் படுதோல்வி அடைஞ்சது. அதோடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அடைஞ்சாங்க. இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்னென்ன சொல்ல வர்றது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கரெக்டாக எப்போ உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் நக்சல்கள் ஒழிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதுக்கு அடுத்து 2 மாதம் கழிச்சு மே 26 அது ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டியாக உருவாச்சு. சோஷியல் மீடியாவில் காக்ரோச் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு நிறைய ட்விட்டரில் ஜனதா பார்ட்டி. அதுக்கப்புறம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு லைம்லைட் தேவைப்படுதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீட் பேப்பர் லீக் ஆயிருக்கு. நீட் பேப்பர் இது முதலுடைய லீக் ஆனது இல்லை, ஆனால் லீக் ஆயிருக்க கூடாது இல்லையா? அதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு, இது முதல் முறையாக நடக்க தெரியலன்றதுக்காக சொல்லி காட்ட முடியாது. மோடி அரசாங்கத்தில் மிக மிக மோசமான ஒரு அமைச்சரவையில் இருக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஹெச்ஆர்டி. 12 வருஷமும் மிக மோசமான ஆட்களை தொடர்ந்து போட்டுட்டு இருக்காரு. அவர் இந்த தப்பை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா அவர் கட்சியும் ஆட்சியும் இதுவே சாப்பிட்ரும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான அரக்கன் அது, அசுரன் இது. அது மோடி அவர்களுக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நீட் தேர்வு ரத்து செய்யப்படுது பேப்பர் லீக் ஆனதுனால. போன மாதம் திருப்பி நீட் தேர்வு நடந்தது, ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஸோ எல்லாரும் பாஸ் ஆகிருக்காங்க. இந்த நீட் தேர்வு காரணமாக காட்டி நீட் தேர்வுக்கு முக்கியமாக மினிஸ்டராக இருக்கிற தர்மேந்திர பிரதான், ஒரிசாவை சேர்ந்தவர் ராஜினாமா செய்யணுன்றது காக்ரோச் ஜனதா சிஜேபியோடைய முக்கிய கோரிக்கை இருந்தால் அதுக்காக ஹங்கர் ஸ்ட்ரைக் ஆரம்பித்தாங்க போன மாதம். அதாவது ஜூன் மாதம் அவங்க ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறாங்க. 28ஆம் தேதி, ஜூன் 28 ஆரம்பிக்கிறாங்க. அந்த சோனு வாங்சுக்ன்ற ஒரு ஃப்ராட் எஜுகேஷனிஸ்ட் இதுக்கு ஹங்கர் ஸ்ட்ரைக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி சிபிஜேவுடைய ஃபவுண்டிங் லீடராக இருக்கக்கூடிய அபிஜித் அவர் டெய்லி நல்லா சாப்பிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் நடக்குது. 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நாள் ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஆனால் அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் 200 பேர் தான் இருப்பாங்க. காலையில், மத்தியானம், ஈவினிங், அப்புறம் ஸ்நாக்ஸ் டைம் இல்லை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 500 பேர் 1000 பேர் வந்துடுவாங்க. சாப்பிட்டு போயிடுவாங்க. மிச்சம் இருக்கிறது 100-200 பேர் வச்சுக்கிட்டே ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் எந்த லைம் லைட்லையும் சோஷியல் மீடியாலையும் வரல. நீங்கள் தமிழ் நியூஸ் சேனல் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி எந்த ஒரு செய்தியோ பதிவோ எங்கேயுமே இருக்காது. ஸோ அது ஒரு காணாப்பொருளாக இருந்தது. இந்த இப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஜூலை 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆப்புடைய ஃபவுண்டர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், டிம்பிள் யாதவ், யூபியில இருக்கிற சமாஜ்வாதி பார்ட்டியோடைய தலைவரோட மனைவி, அவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க.
இதுலேருந்து ஒன்று தெளிவாக இருக்கு என்னன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து முக்கியமாக கையில் எடுத்து நடக்கிறது 4 முக்கியமான கட்சிகள். ஒன்று வந்து காங்கிரஸ், இன்னொன்று ஆப், இன்னொன்று கம்யூனிஸ்ட் லெஃப்ட் ஐடியாலஜி உள்ளவங்க, இன்னொன்று வந்து சமாஜ்வாதி பார்ட்டி. 4 பார்ட்டிலாம் வந்துருக்கு. எப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் இங்கே வந்து கலந்துக்கிட்டாரோ அப்போவே தெரிஞ்சு போச்சு வந்து இது வந்து ஆப்புடைய வெர்ஷன் 2.0. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி வேறு எதுவுமே கிடையாது, ஆப்போடைய வெர்ஷன் 2.0. இது ஏன் நீட்டை மட்டுமே டார்கெட் பண்றதா இல்லை, நீட்டை வந்து டார்கெட் பண்றதா சொல்றாங்க. ஆனா அங்க ஹங்கர் ஸ்ட்ரைக்ல சொல்லக்கூடிய ஸ்லோகன்ஸ், கோஷங்கள் என்ன இருக்குன்னா, ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணணும், காஷ்மீர் மறுபடியும் வந்து ஒரு தன்னிச்சை மாநிலமா ஆக்கணும், ராம் மந்திர் இடத்துல வந்து பாபரி மசூதி கட்டணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து பிஜேபி செஞ்சிருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க திருப்பி பெறணும்னு சொல்றாங்க. முக்கியமா 2 முக்கியமான பில்ஸ் இந்த மான்சூன், இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் மான்சூன் செஷன்ல பார்லிமெண்ட் 2 முக்கியமான மசோதாக்கள் கொண்டு வரது, பில் கொண்டு வரது. ஒன்று வந்து எஃப்சிஆர்ஏ, அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். அதாவது வெளிநாட்டுகளிலிருந்து வரக்கூடிய பணம் என்ஜிஓஸ்களுக்கு முக்கியமா அது வந்து எதுக்காக வருது, அது வந்து ஒரு கடிவாளம் போட்டிருக்கு வந்து புதிய ரூல்ஸ். அதில் என்னன்னா, வரக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது மத மாற்றத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த பணம் எதுக்காக செலவுது, எண்ட் யூஸ் என்ன, எண்ட் யூசர் யாருன்றதை தெளிவாக சொல்லணும். நான் வந்து இவங்களுக்கு கொடுத்தேன், அவங்களுக்கு கொடுத்தேன், ரிலீஜியஸ்க்காக கொடுத்தேன், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது, கன்வர்ஷனுக்காக இன்டைரக்டாக எப்படி பண்ணாலும் அது தெளிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்கு. இது வந்து நாட் ஓன்லி இங்கே கன்வர்ஷன் மாஃபியா இருக்காங்க இல்லையா, இந்தியாவிலே மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு இருக்கிற மிஷினரிஸ் எல்லாருக்குமே வந்து பெரிய பிரச்சனை. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் போத் ரிப்பப்ளிக்கன் அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு வந்து இந்த எஃப்சிஆர் பில்லுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்ம நாட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்து அவங்க எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்? இது ஒன்று ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் வந்து டீலிமிட்டேஷன் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இப்போ இருக்கிற எம்பிக்களுடைய எண்ணிக்கையை நான் 535 இருக்கிற எண்ணிக்கை 825 ஆக்கிறதுக்கு வந்து அக்கார்டிங் டு பாப்புலேஷன், அதாவது ஒரு தொகுதியில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதிகமான இருந்தால் அது 2 தொகுதியாக மாற்றுறது அப்படின்றது வச்சுங்க. அப்போ அப்படி பண்ணும்போது தமிழகத்துக்கு வந்து 39 இருக்கிறது 70 மாறக்கூடியன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் மாறும். உத்தரப்பிரதேஷ் வந்து 80 120க்கு போகிறதா சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே மாறும்போது அதுக்காக தான் நியூ பார்லிமெண்ட் பில்டிங் வந்து ஒரு 1000 பேர் இருக்கிற மாதிரி கட்டுறாங்க. ஏன்னா அடுத்த 100 வருடங்களில் பாப்புலேஷன் ஏறும், நிறைய தேவைகள் அதிகமாக இருக்குன்றதுனால அப்படிதான் அந்த பார்லிமெண்ட் பில்டிங்கு கட்டப்பட்டது. ஸோ இந்த 2 பில்லியன் நிறுத்தணுன்றதுக்காகவே கொண்டு வரப்பட்டது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி வந்து சோன்சு வாங்சோங்க அந்த உண்ணாவிரத கொரியர் வந்து காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் டெல்லி போலீஸ் வந்து அவரை அழைச்சிக்கிட்டு டெல்லியில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் பிரகாரம். அந்த லைன் வரும்னு நினைக்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா மத்தியானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் கம்பெனி வந்து இஸ்ரோ மூலமாக ராக்கெட் லான்ச் பண்ணி அந்த நாள் முழுக்க அவங்க லைன் பைட் எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவாக போச்சு. ஏன்னா நம்ம எது பண்ணாலுமே வந்து மக்கள்கிட்ட போய் சேரல, ஏதாவது ஒன்று நடக்குது. அதனால தான் நீங்கள் பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கும் போது நேற்றுலேருந்தே இந்த பிரச்சனை அதிகமாகி 200-300 பேர் இடத்துல திடீர்னு பார்த்தா 1000 பேர் வந்துட்டாங்க, பல ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டாங்க. இந்த பலகான 1000 பேர் இல்லை, நிறைய பேர் வந்து லெஃப்ட் ஐடியாலஜி, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி வைலன்ஸு ப்ரொட்டஸ்ட்னாவே அவங்க தான் வருவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் நிறைய எஸ்பி சம்மந்தப்பட்ட நிறைய அவங்களுடைய பார்ட்டி ஒர்க்கர், அவங்களுடைய குண்டோஸ் வந்திருக்க, ரவுடிஸ்க்கு வந்திருக்குதா சொல்றது. அஃப்கோர்ஸ் ஆப் அண்ட் காங்கிரஸ் வந்து 3 பேருமே காங்கிரஸ் வந்து பேக்லேருந்து சப்போர்ட் பண்ணுது. அது எப்படி வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ தெரியப்படுதுன்னா அவங்க எல்லாருமே நோட் பண்ணுவோம். ஸோ இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம வெளிப்படமா இல்லைன்னு நோட் பண்ணாமல் அவங்களுக்குள்ளே ஊடுருவி யார் யார் என்னென்ன ஆள் என்னென்னன்றது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நேற்றுலேருந்து ரொம்ப உக்ரமாக இருக்குது. இந்த 2 பில்லையும் தடுக்கிறதுக்காகவே இந்த மான்சூன் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி பண்ணுற ஒரு மிகப்பெரிய வயலன்ட். இது எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, எப்படி ஸ்ரீலங்காவில், பங்களாதேஷ்ல, நேபாளில் 22, 24, 25 வந்து எல்லா நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டிக்கிற எல்லா நாட்டிலையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரில் கிளர்ச்சி உண்டாக்கி அங்கே ஒரு அண்ட்ரஸ்ட் கொண்டு வந்து கவர்மெண்ட்டை கவுக்க பார்த்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 3 நாட்டிலையும் பண்ணாங்க, இந்தியாவில் மட்டும் பண்ண முடியல. ஏன் காரணம்னா அந்த 3 நாட்டிலையுமே வந்து மக்கள் வந்து அரசுக்கு எதிராக வந்து ரொம்ப அதிருப்தியில் இருந்தாங்க. ஸோ அதனால இது ஒரு சின்னதாக ஒரு தீப்பறி கொட்டுவனே அது வந்து ஒரு பெரிய பத்தி எரிஞ்சு காட்டு தீயா பரவி நடந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மோடி அரசுக்கு எதிராக இங்கே வந்து
ப்ரோ இன்கம் டேக்ஸ் தான் இருக்கு. பெரும்பாலான ஓட்டு போடுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசை விரும்புறாங்க. அதுக்கு சாட்சி தான் 2024 பின்னடைவு பெற்று 242 சீட்டு மட்டுமே 30 சீட்டு கம்மியா ஜெயிக்க முடிஞ்ச பிஜேபியால அடுத்த பத்தி எரிஞ்சு காட்டு தீயா பரவி நடந்துச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மோடி அரசுக்கு எதிராக இங்க வந்து ப்ரோ இன்கம் டேக்ஸ் தான் இருக்கு. பெரும்பாலான ஓட்டு போடுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசை விரும்புறாங்க. அதுக்கு சாட்சி தான் 2024 பின்னடைவு பெற்று 242 சீட்டு மட்டுமே 30 சீட்டு கம்மியா ஜெயிக்க முடிஞ்ச பிஜேபியால அடுத்து நடந்த எல்லா எலெக்ஷனுமே ஜெயிச்சிருக்காங்க. ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் தவிர அப்புறம் பீகார், டெல்லி, பெங்கால், இப்போ முக்கியமா இருக்க பெங்கால் வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. அசாம் வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் முக்கியமான ஸ்டேட்ஸ் எல்லாரும் ஜெயிக்கிறதுனா மக்களோட ஆதரவு வந்து மோடி அவர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இவரை டெமோக்ராட்டிக்கா வந்து இவரை தோக்கடிக்க முடியாதுன்றது நிலைக்கு வந்து எதிர்கட்சிகள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் வந்து ஓட்டால ஜெயிக்க முடியாது, மக்கள் செல்வாக்கு தான் ஜெயிக்க முடியாது. அதனால வந்து பை ஹூக் ஆர் ஹூக் எப்படியோ வைலண்டோ ஏதோ புரட்சி பண்ணி ஏதோ ப்ரொட்டஸ்ட் பண்ணியும் இவரை பதவியிலேருந்து விலக்கணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து செவ்வாய்க்கிழமை ராகுல் காந்தி வந்து ஜூலை 21 வந்து தர்னால உட்காராரு. பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னா பிரைம் மினிஸ்டரும் ரிசைன் பண்ணணும். மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால், நீங்க சீஃப் மினிஸ்டரா இருந்தும் உங்க மேல ஊழல் புகார் இருக்கும்போது நீங்களே ரிசைன் பண்ணல. கோர்ட் உங்களை அரெஸ்ட் பண்ண பிறகு தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்கும் போதும் நீங்க ரிலீஸ் உங்களுடைய மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணல. நீங்க ஒரு பேப்பர் லீக் ஆனதுக்கு மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும், ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும், வைஸ் மினிஸ்டர் சொல்றீங்களே, எந்த வாயை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம நாட்டுல இப்போ அரசியல் வச்சு எப்படி ஆயிடுச்சுன்னா பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நாட்டுக்கு எதிராகவே போற ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபியோட வளர்ச்சிக்கு அவங்களே வந்து உட்கோலா இருக்காங்க, இன்டைரக்டா சப்போர்ட் பண்றாங்க. இப்போ யாரெல்லாம் வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணாம இருந்தாங்களோ, நடுநிலையா இருந்தாங்களோ, ஓட்டு போடும்போது பண்ணாங்களோ, இப்போ யாருன்னா அவங்களுக்கு ஆதரவா பேசினாலும் அவங்கள சங்கி நீங்க பிஜேபி சப்போர்ட் சொல்றாங்க. ஸோ பீப்புள் ஹூ ஆர் வெரி பேட்ரியாட்டிக் அண்ட் நேஷனலிசம் உள்ளோ நாட்டுப்பற்றோல் எல்லாருமே இப்போ வந்து பிஜேபி சப்போர்ட்டராக குத்தப்படுகிறார்கள் எதிர்கட்சியார். இது வந்து அவங்களுக்கே அவங்க செய்யக்கூடிய சொல்லுவாங்க சொந்த காசை சூனியம் வைக்கிறதுன்னு அப்போசிஷன் பண்ற ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பல பேர் சொல்ற மாதிரி அடுத்த 40 வருஷத்துக்கு பிஜேபி சென்ட்ரல்ல இருந்து எடுக்கவே முடியாது. ஆனா மக்கள்கிட்ட நீங்க நல்லது செஞ்சு நல்ல செயலை செஞ்சு நல்ல ஆட்சி கொடுத்துதான் மக்களை ஓட்டு வாங்க முடியும். இந்த மாதிரி புரட்சி கிரிச்சில வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு போகும், 1 மாசத்துக்கு போகும். ஏன் இதே மாதிரி புரட்சி தானே 2020 ஆரம்பிச்சு 2020 பிப்ரவரி ட்ரம்ப் இங்க வரும்பொழுது அப்போ வந்து இந்த சிஏஏக்கு போராட்டம் என்ஆர்சிக்கு எதிராக வந்து போராட்டம் ஆரம்பிச்சது 1 வருஷம் போச்சு. ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் விவசாய போராட்டம்னு பஞ்சாப்ல மட்டுமே நடந்துச்சு. ஆனா எந்த மாநிலத்திலும் எந்த ஒரு விவசாய போராட்டம் 1 வருஷம் நடந்துச்சு. அதோட உச்சமா ஜனவரி 25 ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு அவங்க வந்து டெல்லியே வந்து தும்சம் பண்ணாங்க. அன்னைக்கு அன்னைக்கு இருந்த பிஜேபி கவர்மெண்ட்டும் சரி ரொம்ப அமைதியா பார்த்துச்சு. நிறைய போலீஸ்கள் மேலங்கள் நூற்றுக்கணக்கான போலீஸ் மேலங்கள் வந்து காயப்பட்டாங்க. ஆனா ஒரு குண்டு கூட அவங்க சுடல. இது வந்து ஒரு பெரிய சதி. இது வந்து சதின்றது என்னன்னு சொன்னா இது ஒரு டீப் ஸ்டேட் சிஏஓட சதி தான். இப்பயும் அவங்க முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க, எப்படி இருந்தாலும் மோடி அகற்றோம்னு. ஆனா அது முடியவே மாட்டேன்றதுனாலதான் அவர் மேலும் மேலும் பவர்ஃபுல்லா ஆயிட்டே வர்றாரு. வாலி மாதிரி சொல்லுவாங்களே, வாலிக்கு எதிரில் வந்து நின்று சண்டை போடுறவங்க எப்படிதான் தோல்விதான். எதிர் நின்று சண்டை போட்டா அவனோட பாதி சக்தி, வாலியே இருக்கிற சக்தியானவன், அவனோட பாதி சக்தியும் எதிராளியோட பாதி சக்தியும் வந்துடுச்சுன்னா then he becomes immovable, immoral and unbeatable. மோடி இஸ் irrepressible லெவலா போயிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஃபாரின் ஃபண்ட்ஸ், நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ், எக்ஸ்டர்னல்ஸ் ஃப்ரம் ஜிஹாதிஸ், ஃப்ரம் சைனா, ஃப்ரம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து எப்படி இருந்தாலும் இது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு பாக்குறாங்க. முக்கியமா வந்து அடுத்த வருஷம் நடக்க போற மார்ச் நடக்க போற உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுதான்னு யோசிச்சாங்க. எப்படி இந்த மாதிரி பொய்யான பெம்பத்தை உருவாக்கி 2024 கான்ஸ்டியூஷன் மாத்த போறாங்கன்னு சொல்லி பிஜேபிக்கு வந்து பல சீட்டுகள் இழக்கப்பட்டதோ அதே மாதிரி இது முயற்சி பண்றாங்க. இது வெற்றி பெறுமா பெறாதான்றது பொறுத்திருந்தா பக்கம். ஆனா ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப உறுத்துது என்னன்னா, பிஜேபி பாகிஸ்தான் போன அதாவது நம்ம டெரிட்டரிக்கு வெளியே உள்ள இடத்துல வந்து ரொம்ப ஆக்ரோஷமா
தைரியமாக பண்ண முடிவு எடுக்குது, தாக்குது. ஆனால் உள்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி போராட்டங்கள், தேவையற்ற பொய்யான போராட்டங்கள் நடக்கும்போது அது எப்பவுமே வந்து அமைதியாக இருக்கு. ஆல்வேஸ் பிளேஸ் ஏ வெயிட் அண்ட் வாட்சிங் கேம் தான் பண்றாங்க. ஏன்னு எனக்கு அது புரியல. இது மிக ஆபத்தானது. ஏன்னா நாளைக்கு இதை மாதிரி ஒரு 1000 பேர் 2000 பேர் சேர்ந்து அரசு இது பண்ணோம்னா கோடிக்கணக்கான பேர் ஓட்டு போட்டவங்களுக்கும் வந்து இது ஒரு சிவில் வார்ல போய் கொண்டு போகக்கூடிய முடியும் லெவல் கூட வரும். ஆனால் ஒரு விதத்துல இந்த சிவில் வார்ல கொண்டு போய் முடிஞ்சதுன்னா இந்தியா இந்த செக்குலரிசம் பேசுறது ஒரேடியா அழிஞ்சிரும். ஏன்னா ஒன்ஸ் சிவில் வார்ன்றது வந்து சின்னதாக ஆரம்பிச்சு இட் வில் பிகம் சம்திங் லைக் ஜெர்மனியில் நடந்த மாதிரி ஒரு சிவில் வார் நடக்கலாம், சைனாவில் நடந்த ஒரு மாதிரி சிவில் வார் நடக்கலாம். சிவில் வார் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது, அதோட எண்டில் தான் போய் முடியும். ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து முழுமையாக வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க எதிர்கட்சிகளையும். அப்போ இந்த நாடு நீங்க எது தடுக்கணும்னு நினைக்கல, இது இந்துத்துவ நாடா ஹிந்து நாடா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதுவா மாறுறதுக்கான வழியை எதிர்கட்சிகளே நல்லா ரோடு போட்டு தராங்க. இத பிஜேபி எப்படி எதிர்கொள்ளுன்றது ரொம்ப முக்கியமான பார்க்கணும். இதை அவங்க வெயிட் பண்ணி சமாதானம் போய் பிரச்சனையை சால்வ் பண்ணாங்களா, இல்லை இரும்பு கடம் கூட நடுக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். அவங்க இரும்பு கடம் கூட நட்டாதான் நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் திருப்பி நடக்காது. இல்லை அவங்க வந்து ரொம்ப சாஃப்டா போய் பண்ணாங்கன்னா இந்த தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். 30 வருஷம் ஆனாலும் இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும். சில நேரங்களில் சில டெஸ்பரேட் டைம்ஸ் டெஸ்பரேட் மெஷர்ஸ் எடுத்தாதான் நல்லது. பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க, பிஜேபியோட சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. அதோட அவங்க வெளிப்பாடு சோஷியல் மீடியாவில் வெளிப்படுத்துகிறாங்க. ஏன் அரசு வந்து இவ்வளோ மெத்தனமாக இருக்கு, கிளியராக தெரியுது அவங்க வந்து வயலண்ட் தான் பண்ணுறாங்க, வயலண்ட் தான் ப்ரொவோக் பண்ணுறாங்க. அப்படி இருந்து ஏன் இவ்வளோ வயலண்ட்டாக இருக்குது அப்படின்றது. எப்போவுமே இந்த பார்லிமெண்ட் செஷன் நடக்கும்போது, முக்கியமான நிகழ்ச்சி நடக்கும்போது மாதிரி ப்ரொடெஸ்ட் நடக்குது, மற்ற நேரத்தில் ஏன் நடக்க மாட்டேங்குது? எல்லாமே வந்து அரசுக்கு தெரியும். தே ஹாவ் அப்சல்யூட் கிரேட் இன்ஃபர்மேஷன், ஐபியிலேருந்து இன்டெலிஜென்ஸ் நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கும். ஏன் முன்கூட்டியே செய்ய மாட்டாங்க? இதுக்கெல்லாம் ஒரே முற்றுப்புள்ளி தான் வைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. ஒன்று வந்து யாரெல்லாம் இது பண்றாங்களோ, அது யாராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இட்ஸ் டைம் டு யூஸ் அன்னோன் கன்மேன் ஆல்சோ இன் இந்தியா. இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடையாது. நம்ம உடல் வெளியில நம்ம எவ்வளோ சுத்தமாக குளிச்சு எவ்வளோ பாடி பில்ட் ஜிம் பண்ணாலும் உடலுக்குள்ள ஒரு கேன்சரோ ஒரு வைரஸோ உள்ள போயிடுச்சுன்னா அது நம்ம உடம்பையே அழிச்சிடும். அப்படிப்பட்ட விஷச்செடிகள் தான் இந்த நக்சலைட், அர்பன் நக்சல்ஸ், ஜிஹாதிஸ் எல்லாம். இதுக்கு ஒரு முடிவு கட்டும்னு நான் நம்புறேன். நம்பலைன்னா இழப்பு பிஜேபிக்கு மட்டும் இல்லை, நம்ம நாட்டுக்கும் சேர்த்து தான். இதை பற்றிய ஒரு பதிவை இன்னும் அடுத்த சில நாட்கள் எப்படி போடுறதை பார்த்து நான் அடுத்த பதிவை போடுறேன். இவ்வளோ நேரம் உங்கள் பொண்ணான நேரம் கொடுத்து இந்த பதிவை பார்த்தவங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.